ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ப்ரோக்ராமிங் ப்ரோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சி ப்ரோக்ராமிங்கோட ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற பல சாஃப்ட்வேர்ஸோட முதுகெலும்பு அப்படின்னாவே இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சி ப்ரோக்ராமிங் தான். இது முதல்ல டெனிஸ் ரிச்சி அப்படிங்கிற ஒருத்தரோட 1970களில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎன்டி பெல் அப்ரென்ட்ரி அப்படின்ற ஒரு கம்பெனியில் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் வந்து இன்வென்ட் பண்ணார், கண்டுபிடிச்சாரு. இந்த சி லாங்குவேஜ் அப்படின்னு இதுக்கு ஏன் பேர் வந்தது அப்படின்னா, இது வந்து பைனரி லாங்குவேஜை அடிப்படையாக வச்சு கண்டுபிடிக்கப்பட்டது தான். பைனரி லாங்குவேஜ்னால் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போது ஏ அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு பைனரி கோட் இருக்கும். இந்த 01 அப்படிங்கிறது தான் அது. ஸோ இதை அடிப்படையாக வச்சு ஒரு பைனரி கோட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் ஏதாவது டைப் பண்ணுறோம் அப்படின்னா ஏன்னு டைப் பண்ணும்போது அந்த பைனரி கோடாக தான் கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும். இதுதான் வந்து பைனரி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இந்த பைனரி லாங்குவேஜை வச்சு அசெம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்து இந்த நம்பர்ஸு லெட்டர்ஸ்லாம் வச்சு டைப் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இப்படி இருந்த இந்த பி லாங்குவேஜ் அடிப்படையாக வச்சு தான் அவர் வந்து சி ப்ரோக்ராமிங் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் வந்து டெனிஸ் ரிச்சி கண்டுபிடிச்சாரு 1970களில். சரி, இது ஏன் கண்டுபிடிச்சாங்க, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பர்பஸ்க்காக தான் வந்து கண்டுபிடிச்சாரு டெனிஸ் ரிச்சி முதல்ல. ஏன்னா அந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவும் மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரியும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அவரோட ஐடியாவாகவே இருந்தது. அதனால தான் இப்படி இந்த மாதிரி ஈஸியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சி ப்ரோக்ராமிங் வந்து கண்டுபிடிச்சாரு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பி லாங்குவேஜை வச்சு இந்த பி லாங்குவேஜ் அசெம்பிளி லாங்குவேஜ்லாம் வச்சு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரெடி பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நிச்சயமாக முடியும். பட் அது வந்து நம்ம வந்து ஹார்ட்வேரில் வந்து பூட் பண்ணும்போது வந்து செட் ஆனால் தான் அது வந்து ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா மொத்த சிஸ்டமும் போயிடும். இதுதான் ஆரம்பத்தில் பி லாங்குவேஜ் அண்ட் அசெம்பிளி லாங்குவேஜுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து பண்ணுறதுங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக தான் அவர் வந்து சி ப்ரோக்ராமிங் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சாரு. இந்த சி ப்ரோக்ராமிங் கண்டுபிடிச்சது வந்து யூனிக் முறைகளை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அதாவது இப்போது ஒரு ஓஎஸ் வந்து சி ப்ரோக்ராமிங் வச்சு பில்டு பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எந்த ஒரு காம்போனன்ட்ஸ் இருக்கிற லேப்டாப் சிஸ்டம்லேயும் வந்து நம்மளால் வந்து போட முடியும். எந்த ஒரு கம்ப்யூட்டர்லேயுமே வந்து நம்மளால் அதை சி ப்ரோக்ராமிங் வச்சு பண்ணுறதுன்னா அது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம எத்தனை முறை போட்டாலும் அது வந்து காம்போனன்ட்ஸை டேமேஜ் பண்ணாது. அது என்னதான் சி ப்ரோக்ராமிங் ஹார்ட்வேரில் டைரெக்டாக யூஸ் ஆனாலும் அது காம்போனன்ட்ஸை வந்து டேமேஜ் பண்ணாது. எந்த ஒரு காம்போனன்ட்ஸ்க்கும் எதுவுமே ஆகாது. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணாங்க. டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸு இன்னும் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து சி ப்ரோக்ராமிங் வச்சு பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. அவர் வந்து ஏடிஎன்டி பெல் அப்ரென்ட்ரியில் வேலை பார்க்கும்போது இது வந்து டிசைன் பண்ணார். இதே மாதிரி அடிப்படையில் சி ப்ரோக்ராமிங்கை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்னும் நிறைய வேலைகளை பண்ணலாம். சாஃப்ட்வேர் டிசைனிங் ஆரம்பித்து ஒரு ஆப் வந்து டெஸ்க்டாப்க்கு நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹார்ட்வேரில் ஒர்க் பண்ணுறதுக்காக மட்டுமே பிரத்யேகமாக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த சி ப்ரோக்ராமிங். இது இன்னைக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறதுல வந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. ஆப்ரேட்டிங் சிஸ்டமை மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சி அண்ட் C++ வச்ச மட்டுமே தான் செய்ய முடியும். வேறு எந்த லாங்குவேஜையும் வச்சு செய்ய முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் ரெடி பண்ணுறதுக்குன்னு பார்த்திங்கன்னா பல லாங்குவேஜ் வந்துருச்சு. ஆனால் இப்போவும் நம்ம
ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அது வந்து சி அண்ட் சி பிளஸ் பிளஸ் இல்லாம முடியாது. இந்த 2த்துல ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணி தான் நாம ஆப்ரேட்டிங் சிஸ்டம கண்டுபிடிக்க முடியும். புது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உருவாக்கவும் முடியும். இது வந்து ஏன் அப்படின்னா, இது மட்டும் தான் வந்து ரிலையபிளா இருக்குது. நம்ம எந்த சிஸ்டமும் டேமேஜ் ஆகாம ஒரு ஓஎஸ கண்டுபிடிச்சு, அது சிஸ்டம்ல பூட் பண்ண முடியும்னா, அது இதால தான் முடியும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இது சி புரோகிராமிங் பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து ஓரளவுக்கு ஈஸியாவே இருக்கும். இந்த ஹெடர் ஃபைல் கான்செப்ட்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். பொதுவா புரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படின்னாலே ஃபங்ஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அத நம்ம லேட்டரா பார்க்கலாம். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம நம்ம வந்துட்டு இந்த சி புரோகிராமிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட்வேர் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு அப்படின்னு பார்த்தாலே, அது தனியா ஒரு செஷன் வரும். ஸோ இந்த மாரி இதுல வந்து அவர் சி புரோகிராமிங்ல வந்து என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா, சி புரோகிராமிங் வச்சு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல இருந்து ஓஎஸ் வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. தென் அதே சி புரோகிராமிங் ஹார்ட்வேர்ல எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கிறத வந்து புரியிற மாரி எல்லாத்துக்கும் விளக்குற மாரி வந்து டெனிஸ் ரிச்சி அவர்கள் புக் எழுதியிருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில. இதே மாதிரி இத டெனிஸ் ரிச்சி இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவரு எழுதின புக்க வச்சு தான் அடிப்படையில சி லாங்குவேஜ அவங்கவங்களுக்கு ஏத்த மாரி நெறைய பேர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஆஸ்கின்றவங்க தான் வந்து இத மாத்துனாங்க. அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்டர்சேஞ்ச் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ட கொண்டு வந்து இத மொத்தமா ஒரே சி லாங்குவேஜா எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. இது அடிப்படையில இப்போ வரைக்கும் ஒரே மாதிரியான சி லாங்குவேஜா தான் இருக்கு. இதுல வந்து நம்ம ஃபங்ஷன் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். புரோகிராமிங் லாங்குவேஜ்ன்னு வந்தாலே நமக்கு தேவையானது ஃபங்ஷன் மட்டும் தான். இதுல இதே மாதிரி இன்னும் நெறைய இருக்கு. ஒவ்வொரு ஃபங்ஷனுக்கும் ஒவ்வொரு மாடியூல் இருக்கும். ஸோ இந்த மாரி அடிப்படையில நெறைய விஷயங்கள இன்வென்ட் பண்ணி தான் டென்னிஸ் ரிச்சி இத கண்டுபிடிச்சாங்க. தென் இந்த சி லாங்குவேஜ வச்சு என்ன பண்ணலாம் அப்டின்னா, நம்மளால எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் கூடயும் டைரக்ட்டா அட்டாச்மெண்ட் வச்சுக்க முடியும். அதாவது எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லயுமே வந்து நம்ம சி புரோகிராமிங் வச்சு ஒரு ஒரு இது வந்து உருவாக்குறோம் அப்டின்னா, அது நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா அட்டாச்மெண்ட் வச்சுக்க முடியும். எதுலயுமே யூஸ் பண்ணலாம். இப்போ விண்டோஸ் அப்ளிகேஷன் எடுத்துட்டு வந்து ஒரு சில இதுல போட்டா ஒர்க் ஆகாது. அது வந்து பார்த்தீங்கன்னா, சில டைம் ஒர்க் ஆகும், சில டைம் ஒர்க் ஆகாது. அந்த மாரிலாம் இருக்கு தனித்தனியா. ஆனா சி பிளஸ் பிளஸ் வச்சு பண்ணும்போதோ, சிய வச்சு பண்ணும்போதோ இந்த மாரி ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இத பத்தி நம்ம லேட்டரா பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சி அண்ட் சி பிளஸ் பிளஸ்ங்கிற புரோகிராமிங் லாங்குவேஜ் 2மே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லாங்குவேஜா தான் இருக்கு. இது 2ம் இல்லாம கம்ப்யூட்டர் வேர்ல்டு இன்னைக்கு கிடையாது. ஏன்னா, இதுல ரொம்ப முக்கியமான ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து ரெடி பண்றது இந்த 2 லாங்குவேஜும் தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்டான ஓஎஸ்எஸ்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க. இதோட பேஸே வந்து சி லாங்குவேஜ் தான். இன்னும் எத்தன வருஷம் ஆனாலும் இந்த லாங்குவேஜ்ன்றது இந்த சி அண்ட் சி பிளஸ் பிளஸ் எப்பவுமே இருக்கும். ஏன்னா, இது ஆப்பரேட்டிங் சிஸ்டம மட்டுமே பேஸ் பண்ணி அடிப்படையில அதுக்காக மட்டுமே டெவலப் பண்ணப்பட்ட ஒரு லாங்குவேஜ் தான் ஆரம்பத்தில டெனிஸ் ரிச்சி இத வந்து இன்வென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல இருந்து மத்த எல்லா விஷயங்களுக்கும் உதவுது. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தா கூட நெறைய லேங்குவேஜ் வந்துருச்சு. ஆனா, இந்த சி அண்ட் சி பிளஸ் பிளஸோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மட்டும் தான். இது வந்து இன்னும் எத்தன வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். இது மாறாது. ஏன்னா ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் ஒரு கம்ப்யூட்டருக்கான பேஸு. அதனால சி இந்த சி அண்ட் சி பிளஸ் பிளஸ் எத்தன வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். இதேமாரி வேற ஏதாவது ஹிஸ்ட்ரி பத்தின விஷயங்கள் வேணும், வேற ஏதாவது ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் பத்தின ஹிஸ்ட்ரி வேணும் அப்படின்னு நெனச்சாலும் மறக்காம நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். See you in next video.